இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக ஆராய ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையிலான ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா, இந்த ஒரு நபர் குழு ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் அவை மத்திய அரசால் பல்வேறு பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டு சில திருத்தங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வரக்கூடிய நிலையிலே அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையிலே ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழுவினை அமைத்து தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்த குழு சட்டங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ந்து மாநில அளவில் வழக்கறிஞர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசித்து மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது பற்றிய தனது அறிக்கையை அளிக்கும் என்றும் தமிழக அரசு குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான இணையதளம் உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.